இவங்க மீது அக்கறை செலுத்தணும். என்ன செய்யணும்? தீமையை தடுக்கணும், நன்மையை நாடணும். நன்மையை நாடுறன்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு மனிதனை கவனிக்கணும். இந்த குடிமக்கள் நல்லா இருக்கிறதா என்ன செய்ய? 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குற என்ன செய்வான்? 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற எப்படி வாழ்வான்? அவனுடைய பிரச்சனை எப்படி தீர்க்கிறது? அவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் மேம்படுத்துவதற்கு என்ன செய்வது? இதான ஒரு அரசு செய்யற வேலை. முகமது நபி காலத்தில் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஆள் இறந்துட்டார்னு வைங்க, அப்பதான் ஆட்சிக்கு வந்த புதுசு. முகமது நபி மதீனாவுக்கு வந்த புதுசு, அப்பதான் ஆட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்ச உடனே பொருளாதாரம் வந்து கொளிக்காது. அப்ப ஆரம்பத்தில் என்ன செய்வாங்கன்னா, யாராவது ஒருத்தர் இறந்துட்டார்ல, இறந்தவரை கொண்டு வருவாங்க. இறந்தவருக்காக இஸ்லாமிய மார்க்கத்தில் அவருக்கு ஒரு பிரேயர் ஒன்று நடத்தணும். ஜனாசா தொழுகை நம்ம சொல்லுவோம், பிற மத மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக பிரேயர் நடத்தணும். அப்ப இறந்தவருக்காக நபிகள் நாயகம் பிரேயர் நடத்தும் போது சொல்லுவாங்க, இவர் கடன் பட்டு இருக்கிறாரா, இவர் யாருக்காச்சும் கடன் கொடுக்கணுமா என்று கேட்பார்கள். ஆமா அப்படின்னு சொன்னார்களே, ஆனால் இவருடைய கடனை இங்க வந்திருக்கிற யாராவது நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால் தான் நான் பிரேயர் பண்ணுவேன். என் குடிமக்கள்ல ஒருத்தன் இன்னொரு குடிமக்கள் என்ன செய்யிருக்கிறான்? கடன் வாங்கியிருக்கிறான். அந்த கடனை கொடுக்காமல் மரணித்து விட்டான். அவன் பாதிக்கப்படுவான். என் குடிமகன் ஒருவன் பாதிக்கப்படுவான். இவன் அந்த பாதிப்பை ஏற்படுத்துறவனாக செத்திருக்கிறான். அப்ப ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கணுமா? இந்த 10,000 ரூபாயை இப்ராஹிம் வந்து இஸ்மாயிலுக்கு கொடுக்க வேண்டும். இப்ராஹிம் மூத்தாய் விட்டார், இஸ்மாயிலுக்கு கொடுப்பவர் யார் கேட்பார்கள். நான் என்று சில பேர் அந்த நேரத்தில் முன் வந்துருவார்கள். நெருக்கடியான கட்டம், அவர் இறந்து போயிட்டாரு, அந்த நேரத்தில் உதவியா இருக்கட்டும் சொல்லி குடும்பத்தார் யாரும் வரல என்றால் யாராவது பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். பொறுப்பேற்றுக் கொண்டால் அவங்க பிரேயர் பண்ணுவாங்க. பொறுப்பேற்றுக் கொள்ளலை என்று சொன்னால் சல்லு அலா சாஹிபிக்கும், நான் பண்ண மாட்டேன், நீங்க பிரேயர் பண்ணிக்கிறீங்கன்றாங்க. அப்புறம் யாராச்சும் கொடுத்துருவாங்க. என்னுடைய பிரேயர் பிரார்த்தனை கிடைக்க வேணுமா இருந்தால் இவர் கடனாளியா போகக்கூடாது. கடன் கொடுத்து அவன் பாதிக்கப்படக்கூடாது. அவனுக்கு முடியலையா எவனாவது ஏத்துக்க, யாராவது ஏத்துக்க, இந்த சமூகத்தில் யாராவது முன் வந்து ஏத்துக்க. சொந்தம் பந்தம் நட்பு எவ்வளவு பழகி இருக்கிறீங்க, யாராவது ஏத்துக்கப்பா அப்படின்னு கொடுத்துருவாங்க. இது ஆரம்ப காலம். அப்புறம் அவர்கள் கொண்டு வந்த பொருளாதார புரட்சிக்கு பிறகு கஜானா நிரம்பி வழியுது. ஜிஎஸ்டி போடல, சுரண்டல, அது ஜிஎஸ்டிக்கு அப்புறம் வர்றேன், அதெல்லாம் போடாமலேயே கஜானா நிரம்பி வழிகிறது. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் யாரா இறந்தார்களே ஆனால் டிக்ளேர் பண்ணுவாங்க, உங்களில் யாராவது இறந்து விட்டாரையானால் அவர் விட்டு சென்ற சொத்துக்களுக்கு நீங்கள் வாரிஸ், அவர் குடும்பத்தார் வாரிஸ். இப்ராஹிம் இறந்து விட்டார்னு சொன்னா அவர் சொத்துக்கு சொந்தக்கார ஆள் யாரு? இப்ராஹிமுடைய மனைவி, தந்தை, பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ராஹிம் கடனை விட்டு சென்றாரையானால் அது என் பொறுப்பு, அரசின் பொறுப்பு, சக்கரவர்த்தியாக ஜனாதிபதியின் பொறுப்பு. ஏன்டவா மக்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் இப்படி சொன்ன நபிகள் நாயகம் 2-3 ஆண்டுகளிலே அவருடைய பொற்கால ஆட்சியிலே கஜானா நிரம்பி வழிந்து என்ன சொல்லிட்டாங்க? இனிமேல் யாராவது மரணித்தீர்களே ஆனால் கடனை பத்தி கவலை இல்லை, 1 லட்சம் ரூபாய் நீ கொடுக்கணுமா? இவனுக்கு யார் கடன் கொடுத்தியோ அவன் ஏங்கிட்ட வா, நான் தர்றேன். இப்ராஹிம் பட்ட கடனை முகமது கொடுப்பார். சொந்தமா கொடுப்பார் அர்த்தமா? முகமதுடைய அரசாங்கம் கொடுக்கும், என்னுடைய அரசு தீர்க்கும். அப்ப ஒரு மனுஷன் கடன் வாங்கினா கூட அந்த கடனாளி அவன் போயிடக்கூடாது என்று அவன் கடனை தீர்த்து பரம்பரையா அவன் பிள்ளைகளுக்கு வர அவப்பெயரையும் துடைத்து கடன் கொடுத்தான உதவுனான அவனை சந்தில நிக்காம அதற்குரிய பொறுப்பையும் தான் ஏற்று இப்படி செய்யறது அரசாங்கமா? இங்க என்ன நடக்கு தெரியுமா? இந்தியா வந்து உலக வங்கியில கடன் வாங்கி இருக்குது. உலக வங்கியில கடன் எவ்வளவு தெரியுமா? 1 லட்சம் 2 லட்சமா? 34 லட்சம் கோடி. நம்ம இந்திய அரசாங்கம் 34 லட்சம் கோடிய 6,222 ரூபாய் கொசுர விட்டுட்டு நான் சொல்றேன். 34 லட்சம் கோடி ரூபாய்கள் இந்திய அரசாங்கம் உலக வங்கியில கடன் வாங்கி இருக்குது. 34 லட்சம் கோடிங்க விளங்குற தொகை உங்களுக்கு 1 கோடி அல்ல. 1 கோடியே 1 கோடிங்கிற என்னன்னு உங்களுக்கு விளங்குதுல?
10 கோடினா என்னன்னு வழங்கும்ல. 100 கோடி எவ்வளவு பெருசு, 1000 கோடி எவ்வளவு பெருசு, 10,000 கோடி எவ்வளவு பெருசு, 1 லட்சம் கோடி எவ்வளவு பெருசு. அப்ப 34 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடி சைபரை போட்டுட்டே போ. 34 லட்சம் கோடி. 34 லட்சத்துக்குள்ள சைபரையும் போடு, கோடிக்குள்ள சைபரையும் போடு போடு. கால்குலேட்டர் அடங்காது. அப்ப கால்குலேட்டர்ல அடங்காத அளவுக்கு கடன் வாங்கி இருக்கிறான் யாரு? அப்ப நேருல ஆரம்பிச்சு மோடி வரைக்கும் உலக வங்கியில வாங்கின கடன் எவ்வளவு? இவனே வாங்கிடல. அங்க ஆரம்பிச்சு இவன் வரைக்கும் உலக வங்கியில வாங்கின கடன் எவ்வளவுங்க? 34 லட்சம் கோடி. அதுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறான். உங்கள்கிட்ட புடுங்குற ஜிஎஸ்டி எதுக்குங்கிறீங்க? ரோடு போடவா? உங்களுக்கு திருப்பி தரவா? உலக வங்கியுடைய நிர்பந்தம். அவன் வட்டியை கொடுக்காட்டி மறுகடன் தரமாட்டான். 50 லட்சம் கோடிக்கு அடி போட்டிருக்காங்க. இப்ப அது வேணும்னு சொன்னா ஒழுங்கா வட்டியை கட்டுறாங்கிறான். ஒழுங்கா வட்டியை கட்டுறாந்தா வரி வேணும். அப்ப உங்களோட சுரண்டி என்ன பண்றான்னு கேட்டா மேலும் கடன் வாங்குவதற்காக வேண்டி இதை ஒசத்தி இருக்கிறான். அப்ப 34 லட்சம் கோடிய 120 மக்கள் இருக்கிறீங்கல்ல, அதை வகுத்தா ஒரு ஆளுக்கு உள்ள கடன் 30,000 ரூபாய். உங்க வீட்டுல 5 பேர் இருக்குன்னு வைங்க, உங்க 5 பேரை சொல்லி 1.5 லட்சம் கடன் வாங்கிட்டாங்க. என் வீட்டுல 5 பேர் இருந்தா என் பேரை சொல்லி 30,000, என் பொண்டாட்டி பேரை சொல்லி 30,000, என் 3 பிள்ளைகளை சொல்லி 30,000, 2 பேரம் பேத்தி இருந்தா அதை சொல்லி 30,000, 10 பேர் இருந்தீங்கன்னு வைங்க உங்க குடும்பத்துல. அப்ப உங்களை காட்டி வாங்கின கடன் எவ்வளவு? 3 லட்சம். ஒரு குடும்பத்துல 10 பேர் இருந்தா 3 லட்சம். 20 பேர் இருந்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாய். ஆனாலும் ரோட்ல கிடக்குறான பிச்சைக்காரன், அவன் 30 வேணும். அட பிறந்த குழந்தையில இருந்து நாளைக்கு சாவுற கிழவன் வரைக்கும், சோத்துக்கு சிங்கி அடிக்கிறவன்ல இருந்து கோடீஸ்வரன் வரைக்கும் எல்லாருடைய தலையிலும் அந்த கடனை நீங்கள் கட்டுவதாக இருந்தால் ஆளுக்கு 30,000 ரூபாய் கொடுக்கணும். இப்படி சொல்லுங்க, புரியுதா? இருந்தா 34 லட்சம் கோடியை கட்டுறதா இருந்தா நாட்டில் உள்ள அத்தனை பேரும் கணக்கு போட்டு ஒவ்வொரு பிறந்த குழந்தை வரைக்கும் கணக்கு போட்டு 30,000 ரூபாயை கொண்டே அரசாங்கத்தில் கொடுத்தி என்று சொன்னா அப்பதான் கொண்டே கடனை கட்ட முடியும். அடே, எங்க கடனை எல்லாம் ஏத்துக்கிட்டு போன ஆட்சி எங்க? எங்க அம்புட்டு பேரை 30,000 கடனாளி ஆக்கி வச்சிருக்க பாவி, இது ஆட்சியா? அட, எல்லாருடைய கடனையும் அரசு ஏற்றுக்கொள்வது எப்படி? நீ கடனை எங்களை அடமான வச்சு கடன் வாங்கியிருக்கீடா. எங்களை 120 எதுக்கு கடன் தந்தான்? மோடியை பார்த்தா தந்தான், நேருவை பார்த்தா கொடுத்தான், மன்மோகன் சிங் பர்சனாலிட்டிக்கா கொடுத்தான். 120 கோடி மக்கள் இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட வசூல் பண்ணி தந்துருவாங்க. அதுக்கு தானே தந்தான், எங்களை தான் தந்தான். இதை 50 லட்சம் 50,000 பேர் இந்தியாவில் தந்திருப்பானா? இந்தியாவுடைய ஜனத்தை 1 கோடியா இருந்தா 34 லட்சம் கோடி தந்திருப்பானா? கிறுக்கு பைய எதை வச்சு தர்றான் உனக்கு? 30 பேர் இருக்கிறாங்க, கடன் தைரியமா கொடுக்கலாம். கொடுக்காட்டி என்ன செய்வான்? அரசாங்கம் புடுங்கி தருவான், பாக்கெட்ல உள்ள புடுங்கி தந்துருவான். 120 கோடி மக்கள் இருக்கிறாங்க. நம்ம கடனுக்கு உத்தரவாதம். கடனுக்கு உத்தரவாதம் யார்? நீங்க. அரசாங்கம் வாங்கின கடன். நம்ம பேங்க்ல கடன் வாங்கினா உத்தரவாதம் கொடுக்குறோம்ல. பேங்க்ல கடன் கட்டிங்கன்னா உன் சொத்து பத்திரத்தை கொண்டாந்து வை, உன் காரை கொண்டாந்து என்கிட்ட கொடு, கார் புக் இருக்குல்ல அதை கொண்டாந்து என்கிட்ட கொடுக்குறான்ல. அது மாதிரி இப்ப உலக வங்கியில் யாரை கொண்டு கொடுத்துருக்கு? 120 கோடி கொண்டு வச்சாச்சு. இந்த 50 பேர் இருக்கான். இந்த மக்களுக்கு தரமாட்டியா? இவன்கிட்ட பிடிங்கி இவன் தரமாட்டானா? திருப்பி தரமாட்டானா? வாங்கிக்க. இப்ப 50 லட்சம் கோடியா வாங்கிட்டான்னு சொன்னா அப்ப ஆளுக்கு 50,000 அப்புறம் ஆளுக்கு என்ன செய்யறேன்? 52,000 கட்டினா தான் ஆகும். அடுத்த கடனை போட்டாங்கன்னு வைங்க, தலைக்கு 50,000 கடன். என்னங்கடா அரசாங்கம் நடத்துறீங்க? எங்க கடனை தீர்க்கிற அரசாங்கம் எங்களுக்கு வேணுமா? எங்க பேரை சொல்லி கடன் வாங்கி கொண்டு எங்களை எல்லாம் கடன்காரனா சண்டில் நிறுத்திருக்கிறிய. நீ வாங்கின கடனுக்கு, நான் வாங்கின கடனுக்கு இல்ல. முகமது நபி அவர் வாங்கின கடனை தீர்க்கல, நான் வாங்கின கடனை தீர்த்தாரு. என் சொந்த தேவைக்கு வாங்கின, என் சாப்பாட்டுக்கு வாங்கின, என் மருத்துவத்துக்கு வாங்கின, அதை தீர்த்தார் முகமது. நான் வாங்காத கடனை ஏந்தல சுமத்திருக்கடா பாவி. எல்லாருமே சேர்ந்து எது ஆட்சி? எது சரியான ஆட்சி? எந்த மாதிரி ஆட்சி வேணும்? அப்ப இவன் என்ன பண்றாங்க? மக்களை கசக்குறான். மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு பதிலாக இவன் போடுற வரி எடுத்துக்கிறீங்களா? வரி என்ன வரி? எல்லாம் ஒரு வரி ஆக்கிட்டோங்கிறாங்க. பொய் எம்புட்டும். என்ன ஒரு வரி? ஒரே சேல் டாக்ஸ் மட்டும் தான் இருக்குதா? இன்கம் டாக்ஸ் இல்லையா? தொழில் வரி இல்லையா? ஐடி இருக்குது, இன்னும் அதே மாதிரி சேல் டாக்ஸ் எஸ்டி இருக்கிறது. அந்த வரி போக என்ன செய்யறது? தொழில் வரி இருக்கிறது. சொத்து வாங்கினா சொத்து வரி இருக்கிறது. பத்திரம் பதிவு பண்ணா அதுக்கு தனியா வரி இருக்கிறது.
குடிநீர் இணைப்புக்கு வரி மாநகராட்சி கட்டுறீங்க, வரி இருக்கிறது. அது மாதிரி நூலக வரி இருக்கிறது, சாக்கடை வரி இருக்கிறது, 102 வரி போட்டிருக்கிறேன். லைப்ரரி இருக்கா, நூலக வரின்னு போட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்ப நூலக வரி, அந்த வரி, இந்த வரின்னு எங்கள் பேர்ல ஆயிரக்கணக்கான வரிகளை சுமத்துகிறாய். எந்த அளவுக்கு வரி சுமத்துறான் இந்த கொடுமையை பாருங்க. நம்ம நாட்டு வரி சிஸ்டத்தை பாத்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு. கஷ்டப்பட்டு உழைச்சி 10 லட்ச ரூபா பெரிய காசு அந்த காலத்துல. ஒரு விவசாயி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சா கூட ஒரு 50 வருஷத்துல 10 லட்சம் சேர்க்க மாட்டான், சேர்த்துருவான். அப்போ நான் ஒரு மாசத்துக்கு ஒரு 10,000 எடுத்து வச்சா என்னாச்சு, 3 லட்சம் ஆச்சுல. அப்ப அந்த மாதிரி சேர்த்து ஒரு 5 வருஷம் சேர்த்தா கூட வந்துடும். ஒரு 10 லட்ச ரூபா வச்சிருந்தான்னு வைங்க. இவனுக்கு என்ன பண்ணு தெரியுமா, அரசாங்கம் 10 லட்சம் வச்சிருந்தா 3 லட்சம் கொடுக்குறான் வரி. 10 லட்சத்தை வச்சிருக்கிறவன்ட்டு அரசாங்கம் எவ்வளவு வரி கேட்கிறான்? அன்னைக்கு உள்ள டேட்ல 30% வரி. உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கா? நான் கஷ்டப்பட்டு 100 ரூபாய் சம்பாதிச்சா 30 ரூபாய் புடுங்குறீடா. அப்ப 10 லட்ச ரூபாய் வச்சிருக்கிறவன்ட்டு 30 புடுங்குறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? 30%.